எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MX ஸ்டுடியோ தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்குமா? அப்ப தொடர்ந்து MX ஸ்டுடியோவை கேளுங்க. நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மழைய பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு மழை தான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரிக்கே காரணம். அப்படி என்னதான் அந்த மழை பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப வாங்க கதைக்குள்ள போயிடலாம். வாசு, உனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இருக்கு தானே என்று கேட்டபடியே வந்தாள் மதுமீனா. ஆமாக்கா, நான் என்ன ஸ்கூலா படிக்கிறேன், மழை வந்த உடனே லீவு விடுறதுக்கு என்று சினுங்கியபடியே வந்தால் அவளின் செல்ல தங்கை வாசு என்கிற வாசந்தி. நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத. அந்த பாச நினைச்சாலே கடுப்பா இருக்கு. நாய் மாதிரி குலைப்பான். மழை டைம் கூட பார்க்காம லேட்டா வந்தா எரிஞ்சு விழுவான். சரி, நான் சீக்கிரம் கிளம்புறேன் என்று அவள் தயாராக செல்ல, சரி காலையில புலம்பாத, நானும் ஆபீஸ்க்கு கிளம்பணும். நவீன் குட்டி எழுந்துட்டானா என்று தன் 6 வயது செல்ல மகனை பற்றி கேட்டாள் மதுமீனா. இல்லக்கா, தூங்கிட்டு தான் இருக்கான் என்று பதில் அளித்தாள் வாசு. சரி, நீ குளிச்சிட்டு வந்து அவனை எழுப்பு, அதுக்குள்ள நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள் மது. அவள் குளித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நின்று சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருக்க மனைவியை பின்னிருந்து அணைத்திருந்தான் கார்த்திக். ஐயோ கார்த்திக், என்ன இது? வாசு வரப்போறா, போங்க. நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன் என்று பொய்க்கோவத்துடன் கணவனை சாடினாலும் அவனின் இந்த செயல் அவளுக்கு எப்போதும் பிடித்தமான ஒன்று. ஹே, நீ காஃபி கொண்டு வா, நான் இங்கே இப்படியே நிக்கிறேன். இப்போதைக்கு வாசு வரமாட்டா. உன் தங்கச்சி குளிக்க போனானா அவ வெளியே வர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனால நோ வரி என்று சொன்னவன் மனைவியை இன்னும் இறுக்கி அணைத்தான். ஐயோ கார்த்திக், நவீன் வரப்போறான், போங்க என்று அவள் அவனை பிடித்து தள்ளி இழுத்து வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைத்தாள். பின்னர் டைனிங் டேபிள் மேலிருந்த நியூஸ் பேப்பரை கையில் எடுத்து சிரித்தபடியே மனைவியையும் பார்த்து கொண்டு நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவன் டிவியை ஆன் செய்தான். அப்போது அதிலும் மழையை பற்றிய செய்திகள் தான் வந்து கொண்டிருந்தது. இன்னும் சென்னையில் 4 நாட்கள் மழை நீடிக்கும் என்ற தகவலை பார்த்தவனுக்கு மனதில் ஒரு பரவசம். அதற்குள் மனைவி கொண்டு வந்த காஃபியை குடித்த கார்த்திக் அவளின் கரம் பற்றி இழுக்க, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஐயா காலையில இருந்து ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க என்று அவளும் சிரித்தபடி கேட்டாள். இல்ல, சென்னையில மழையாம் என்று அவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அவளும் புரிந்து கொண்டு சிரித்தாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசந்தி குளித்து முடித்து கிளம்பி நவீனையும் எழுப்பி அவனையும் அழைத்து கொண்டு அங்கே வந்தாள். சென்னையில மழைனா உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? ஓ, பிளாஷ்பேக் போயிட்டீங்களா என்று அவளும் சிரித்தபடியே கேட்டாள். உடனே கார்த்திக், இருக்காதா பின்ன என்றவன், மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை என்கிற அழகான பாடலை கார்த்திக் மதுமீனாவை பார்த்து பாட, வாசந்தி அதை பார்த்து சிரித்து கொண்டு, மாமா ரொம்ப ஓவரா தான் போறீங்க, ஒரு சின்ன பொண்ண பக்கத்துல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு என்று அவளும் சிரித்தபடியே சொன்னாள். சரி, இப்ப உங்க மேரேஜ் நடந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகி இருக்குமா? 2016ல அப்பதான் உங்க கல்யாணம் நடந்ததுல. அப்ப நானும் சின்ன பொண்ணு, அதனால உங்க மேரேஜ் பத்தி அம்மா சொன்னாங்க. ஆனா அத அப்ப நான் பெருசா கேக்கல. நீங்க எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, அதுவும் வரலாறு காணாத மழையில. அதுவும் இல்லாம மே மாசம் லீவு மாதிரி எங்க ஸ்கூலு 1 மாசம் கிட்ட லீவா இருந்தது. அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? சரி, அத விடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்க அக்காவை எப்படி கரெக்ட் பண்ணீங்க என்று வாசந்தி கேட்டாள். தன் கணவனும் தங்கையும் இப்படி வாயடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மதுமீனா, ஹலோ, உங்க யாருக்கும் இப்ப டைம் ஆகலையா? நீ தானே சொன்ன உங்க பாஸ் திட்டுவாருன்னு. இப்ப என்ன உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சுட்ட? எங்க நீங்களும் பேங்க் போகல என்று கணவனையும் பார்த்து கேட்டாள். அட, எல்லாம் போய்க்கலாம், மழை தானே வருது, மழை வந்தாலே ஜாலியாயிடுது என்று தன் கணவன் கார்த்திக் கூறுவதை பார்த்தவள், உங்கள என்று அவள் அடிக்க வர சட்டென்று அவளை பார்த்து கண்ணடித்தான் கார்த்திக். அதை பார்த்தவுடன் அவளின் முகம் சிவந்து விட்டது. தங்கை குழந்தை முன்னிலையில் கணவன் இப்படி நடந்து கொள்வதை பார்த்துவிட்டு கையில் வைத்திருந்த ரொட்டி கட்டையால் அவனின் தோளில் செல்லமாக ஒரு தட்டு தட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மதுமீனா. அதன்பின் கார்த்திக் அவர்களின் காதலை பற்றி வாசந்தியிடம் கூற துவங்கினான். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்று கொசுபத்தி சுருள் போல் தன் விரலால் மேலே கோலமிட்டபடி பிளாஷ்பேக் என்று அவன் கூற, நவீனும் தன் தந்தை ஏதோ வித்தை காட்டுவதை போல் ஆவென்று பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் தன் தந்தையின் மடியில். Flashback continues.